இங்கே ஒரு வாழை மரத்தை பார்க்கிறோம். அந்த வாழை மரம் தன் கன்றுகளை ஈன்று கொண்டே இருக்கும். அதே போல தான் சங்கீதம் 128:3 உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளியுமர கண்களைப் போல இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த காலை வேளையில் தேவனாய் கர்த்தர் குடும்பத்தை சுற்றி ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். உன் பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதத்தை காண்பாய். பிள்ளைகள் மூலமாக பல நன்மைகளை பெற்றுக்கொள்வாய். அவர் செய்ய வேண்டிய கடமைகளை உன் வயதான காலத்தில் கைவிடப்பட்ட நிலைமையில் நிற்கலாம். என்னை காண்பார் யாரும் இல்லையே, என்னை விசாரிப்பார் யாரும் இல்லையே, என்னை தேற்றுவார் யாரும் இல்லையே, என்னை பராமரிப்பார் யாரும் இல்லையே என்று மனம் சோர்ந்து போய் தளர்ந்து போய் கொண்டிருக்கிறாயோ, உன் சந்ததியை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த சந்ததி மூலமாய் நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளை நிச்சயமாய் உனக்கு கொடுக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், அவன் வழியில் நடக்கிற மனுஷன் எவனோ அவனைத்தான் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு உன் கைவிடப்பட்ட நிலைமையில ஆண்டவனோடு கூட பேச என்னை தேடு, என் சமூகத்திலே வா, கர்த்தர் சமூகத்தை காத்து ஜெபி, உள்ளத்தின் நினைவுகளை ஆண்டுட்டு சொல்லு. நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்தது போல உன் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருகப்படுவதில் அவர் மூலமாக பல நன்மைகளை தருகிற தேவனாய் இருக்கிறார். நீ கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நட. ஆண்டு உனக்காகவே கல்வாரி சிலுவிலே இரத்தத்தை சிந்தின தேவன் அந்த பயத்துக்குரிய ஆசை தந்து வழி நடத்த கேள். நிச்சயமாகவே கர்த்தர் நடத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.